ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு டெஸ்ட் பேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏணி அப்படிங்கிறது உன்னை தேடி டிஎன்பிசி, அதாவது ஏணி மேலே நம்ம ஏறி போவோம்ல, அதே மாதிரி இந்த இதோட டெஸ்ட் பேஜோட இதை கொடுத்துருக்காங்க. என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுனா March 4. இதை எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிக்கலாம், அதுவும் நான் மட்டும் படிக்காமல் உங்களையும் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே காலையில் லைவ் பார்த்துட்ருந்தோம். அந்த லைவில் தமிழ் பார்த்துட்ருந்தோம். தமிழ் கூட இதுவும் சேர்த்து இந்த டெஸ்ட் பேஜை இன்க்ளூட் பண்ணி கொண்டு போகலாமா, அந்த மாதிரி யோசனை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதுனா நிறைய ஒரு நாளத்தில் பார்த்தா தான் நம்ம டக்குன்னு முடிக்க முடியும். அதே இது நான் இப்போ கொண்டுட்டு போனதுன்னா ஸ்லோவாக பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக பார்த்தா ஓகேவா, இல்லைனா இந்த டெஸ்ட் பேஜ் கூட ஸ்பீடாக போகுமா, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸ்பீடாக போகும்போதுல நிறைய விஷயம்லாம் நம்ம பிரித்தெழுதுங்கன்னா 6th உள்ளது அவ்வளோத்தையும் 1 by 1 ரீட் பண்ணேன். ஆனால் இப்போது நம்ம 6th 12th வரை படிக்க வேண்டிய நிலமை இருக்கனால நம்ம அந்த மாதிரி ரீட் பண்ண முடியாது. ஆனால் இதில் இந்த 6th இலக்கணம் முழுவதும் அந்த மாதிரி மொழித்திறன் அது மாதிரிலாம் கொடுத்துருக்கனால இதில் இருந்து பிரித்தெழுத சேர்த்தெழுதுகளாம் அந்தந்த படத்தில் இருக்கணும். அதுவும் நம்ம வேணால் தனியாக பார்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அதை சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் ரெகுலராக எழுதி போயிடுவேன். 2வது டெஸ்ட்டு என்னென்னா நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் 2வது டெஸ்ட்டு என்னால் எழுத முடியாது. ஆனால் அதுக்கு போர்ஷனை நான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். 3வது டெஸ்ட்டும் எழுதுவேனாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். நடந்து போயிட்டு வரனால கால் வலி அதெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் கிட்ட உண்டு. அதனால் எப்படின்னு தெரியல. அதனால் இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச அளவு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா திங்கக்கிழமை வந்துடுவோம், செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும். அப்படின்னா முன்னக்கூட்டியே லைட்டாவது படித்து வைக்கணும். அதனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் படித்து வைக்க ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம 4வது டெஸ்ட்லேருந்து கண்டினியூவாக ஒழுங்காக நம்ம ப்ராப்பராக படித்து எழுத ஆரம்பிச்சிருவோம். இருந்தாலும் தமிழ் மட்டுமாவது படித்து வைக்கணும். ஏன்னா ஜிகே கூட ஓரளவு படிச்சிடலாம். தமிழ் தான் நம்ம படித்து வைக்கணும். ஏன்னா தமிழ் இதை விட்டோன்னா திரும்ப படிக்க முடியாது. அப்புறம் ரிவிஷன் டைம் டேபிளில் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்ச அளவு இந்த இதுக்கு வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணி, இல்லைனா இந்த ரிவிஷன் டைம்லேயாவது கொஞ்சம் ஓரளவு நம்ம ஸ்பீடாக படிக்க மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த அகாடமியில் டைரெக்டாகவும் போய் சேரலாம், ஆன்லைனில் போய் சேரலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இது என்னோடய டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப கொடுத்த மாதிரி இருக்குது. எப்படி படிக்கலான்னா, நம்ம இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. ஓரளவு நம்ம படிச்சிருப்போம், இல்லைனா புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இது கூடவே ஓடினா மட்டும்தான் நம்மளால் போர்ஷன் சீக்கிரம் முடிக்க முடியும். இதுவும் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு முன்னாடி வேறு போயிடும். 21ஆந்தேதி 6வது மாதம் தான் ஃபுல் திருப்புதலே வருது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போச்சுல நம்மளுக்கு இதில் ஒரு 10 நாளும் அதில் ஒரு 10-12 நாள், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் ஷெடியூல் முடிக்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் முடிச்சு வைக்க போகிறதில்ல. கரெக்டாக அந்த ஷெடியூல் அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது. அதனால நம்ம இதை கரெக்டாக படித்தோன்னா தான் முடியும். நம்ம இல்லை இன்னமும் பார்த்துக்கலாம் மெதுவாக படிக்கலாம்னு இருந்தோன்னா கண்டிப்பாக ஷெடியூல் முடிக்க முடியாது. அதனால தான் சேர்ந்து படிக்கலாம், அகாடமியில் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ டேரெக்டாக போய் சேர்ந்து படிங்க. இல்லை டேரெக்டாக போக முடியாது அப்படின்னா ஆன்லைன் பேட்ச் கூட இருக்குது, அதை பார்த்து அதில் ஜாயின் பண்ணி படிங்க. எப்படினாலும் நம்ம படிக்கணும். டெஸ்ட் பேஜ் போட்டால் தான் படிக்க முடியுமானா அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவை. அதனால தான் டெஸ்ட் பேஜ் போடுவோம். விருப்பம் இருந்துச்சுன்னா டெஸ்ட் பேஜ் போட்டு படிச்சுக்கோங்க. இல்லை நான் சும்மாவே படிக்க போகிறேன், இந்த ஷெடியூல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறேன், என்னால் அப்படியே படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம குரூப் 4 முடிச்சில் எல்லா லெசனையும் படித்து முடித்தா மட்டும்தான் நம்மளால் ஒழுங்காக மார்க் எடுக்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு இருந்தே ஜாக்ரஃபியும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஜாக்ரஃபி 5 மார்க் தானே, அதை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் ஜாக்ரஃபியும் வந்துட்டு அதுக்கப்புறம் சயின்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க. சயின்ஸும் நம்ம படித்தா தான் முடியும். கொஞ்சமாவது படித்து வச்சோன்னா தான் முடியும். லாஸ்ட்டில் ஒன்றுமே படிக்க முடியாமல் ஆயிரும். அதனால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன ஷெடியூல் ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கவங்க இதுவே இப்போ நான் கொண்டு போகிறோம்ல ஸ்லோவாக போகுது, அதுவே ஓகேவா, இல்லைனா இந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாக கொண்டு போகுமா, இதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு கீழே ஆன்சர் பண்ணிட்டு போங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கோங்க. தேங்க்யூ.